ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்சர்வேஷன் வித் சீயிங் இதுதான் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் ஒரு பொருளை தெளிவா பார்க்கறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு நார்மல் வீடியோவா இருக்காதுங்க. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் தர வீடியோவா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும். சரி வாங்க இதை நம்ம பார்ப்போம். ஒரு சிம்பிளான கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி டிராஃபிக்ல வந்து மாட்டியிருப்பீங்க. டிராஃபிக்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க தாண்டியாவது போயிருப்பீங்க. அப்படி நீங்க போகும்போது டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல வர ஃபர்ஸ்ட் லைட் என்ன? நீங்க எல்லாருமே உடனே ரெட் அந்த மாதிரி ஒரு அசம்ப்ஷனுக்குள்ள வந்திருப்பீங்க. ரெட் தான்ப்பா கரெக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ இதே கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆனா இந்த கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய். தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஜெயிச்சு 50 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு தரமாட்டேன். அதாவது அது உங்களுக்கு நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ சொல்லுங்க, அந்த டிராபிக் சிக்னல்ல ஃபர்ஸ்டா தெரியற லைட் என்ன லைட்? ரெட்டா, கிரீனா, எல்லோவா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட யோசிங்க. இன்னுமே நான் சிம்பிளா சொல்லணும்னா, இது நீங்க இப்ப இந்த கொஸ்டின் கேட்டு ஃபர்ஸ்ட் ரெட்னு சொன்ன முக்காவாசி பேரு அதை வந்து என்னவா இருக்கும் குழம்பி இருப்பீங்க. மீதி இருக்கிற ஆளுகளா வந்து கிரீனா தான் இருக்கும்னு சொல்லி ஒரு ராங்கான ஆன்சருக்குள்ள வந்திருப்பீங்க. ஆக்சுவலா ஆன்சர் ரெட் தான். பட் ஆனா நான் உங்களை வந்து அந்த 1 கோடி ரூபாய் பிரைஸ் மணி கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல போட்டங்காட்டிக்கு உங்களால அந்த ஆன்சர் கரெக்டாவே இருந்தாலும் அது உங்களால டெஃபினட்டா சொல்ல முடியல. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் சீதா பண்ணீங்க தவிர அப்சர்வ் பண்ணல. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போவோம். உங்க கையில ஒரு ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருப்பீங்க, இல்லாட்டி எப்போவாவது ஒரு நாள் கட்டியிருப்பீங்க. உங்களோட அந்த ஃபேவரட் வாட்ச்ல கீழே அந்த 6ஆம் நம்பர் இருக்கும்ல, 6, அது வந்து இந்த மாதிரி நார்மல் சிம்பிள் 6ன்னு போட்டிருக்குமா இல்ல ரோமன் நம்பர்ஸ்ல போட்டிருக்குமா? வாட்சை பார்க்காம நீங்க சொல்லணும். பாஸ் பண்ணி வச்சு கூட யோசிங்க, பட் ஆனா வாட்சை பார்க்க கூடாது. ஓகே, உங்க பாதிக்கு பாதி பேர் உடனே என்னவா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க, இல்ல கையில் இருக்கிற வாட்சை பார்க்க கழுத்து திருப்பி இருப்பீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாட்சை வந்து பல லட்சம் வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க, பல லட்சம் வாட்டி பார்த்திருப்பீங்க. பட் ஆனா உங்களால அந்த 6ங்கிற நம்பரை ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நீங்க ஜஸ்ட் அதை பார்க்க முடியாத செஞ்சிருக்கீங்க தவிர நீங்க அப்சர்வ் பண்ணதே கிடையாது. கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் உங்க எல்லாத்தையுமே வந்து வாட்சை பார்க்க சொன்னேன், கரெக்டா? நீங்க இப்ப வாட்சை பார்க்க கூடாது. நீங்க இப்ப 6 என்ன சிம்பிளா இருக்குன்னு பார்க்க வாட்ச் கிட்ட திருப்பினீங்களே, இப்போ டைம் எத்தனைன்னு சொல்லி அந்த வாட்ச்ல கரெக்டா சொல்லணும். நீங்க பார்க்கும்போது டைம் எத்தனையில இருந்துச்சு? இப்பவும் நீங்க கரெக்டா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து இதை அப்சர்வ் ஒழுங்காவே பண்ணல. நீங்க இல்ல நான் கரெக்டா தான் அப்சர்வ் பண்ணேன், 6ம் கரெக்டா தான் சொன்னேன், இதுவும் கரெக்டா தான் சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் உங்களால சொல்ல முடியலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.